வள்ளியம்மா, என்ன செய்தி? எங்கே உங்கள் பேத்தி மகராசி? எங்கே மகராசி? மகராசி ஏன்டி என்கிட்ட கேட்காம இப்படி கலந்து கத்துற? அவள் கொல்லையில் நிற்கிறா, தண்ணி மொண்டுக்கிட்டு இருக்கா பாருக்கு கடத்தில். என்ன செய்தி? அத்தா, என் மகன் இப்போ தான் தொழில் தொடங்க போகிறான். அது மகராசிட்ட கையில் இந்த 500 ரூபா பணத்தை கொடுத்து வாங்கிட்டு போய் அவன்கிட்ட கொடுக்கறதுக்காக வந்தேன். எங்கே போச்சு மகராசி? கொல்லையில் நிற்கிறா, வருவா வருவா. அத்தா, மகராசி பாட்டி இங்கே வாத்தா, கொஞ்சம் வந்துட்டு போ. இந்த வரேன் பாட்டி, இந்த வரேன்ருக்கா. பாட்டி, ஏன் பாட்டி? ஆத்தா, என் பொண்ணுக்கு எப்போதும் சிரித்த முகம்தான். ஆத்தா, இப்போ வள்ளியம்ம பையன் ஏதோ வேலை தொடங்க போகிறாராம். அதுக்கு பணம் கொடுத்துட்டு உன் கையால் வாங்கிட்டு போகிறதுக்கு பணம் எடுத்துகிட்டு வந்திருக்கு. பாரு, பணத்தை வாங்கி உன் கையால் கொடு. சரி பாட்டி. அக்கா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்க ராசி. இந்த பணத்தை வாங்கி உன் கையால் கொடு. சரிக்கா, வாங்கிக்கங்கக்கா. என்னமோ தெரியல, உன் கை ராசி என்ன தொடங்கினாலும் அது வெற்றி அடையுது. உன் கையால் கொடுத்து நீ என்ன பொருள் நாங்கள் வாங்கிட்டு போனால் வர அந்த பொருளில் வெற்றி அடையுது. நல்லதுமாக இருக்குது, நல்லாவும் இருக்குது. அந்த ராசி உனக்கு இருக்குது. அது நல்லா இருக்கணும் நீனும். எல்லாரும் என் பேத்தி ராசியானவோண்டு மகராசின்னு பேர் வச்சுட்டீங்க. நான் வச்ச பேர் ராசி, நீங்கள் மகராசின்னு வச்சுட்டீங்க. என் பொண்ணுக்கு தான் ஒரு நல்லது நடக்கணும், ராசி கிடைக்கணும். கிடைக்கும் அத்தா, கிடைக்கும். உன் பொண்ணு நல்லா இருப்பா பேத்தி. சீக்கிரம் ஒரு மாப்பிள்ளை பார்த்து அவளை ஒருத்தவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து என் கண்ணால் பார்த்துட்டா எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். இந்த பாட்டி வேணு கல்யாணங்க. ஏன் ராசி, நீ கல்யாணம் பண்ணிக்க வேணா? பாப்பங்க்கா, வாங்கலாம் வீட்டுக்கு, காப்பி சாப்பிட்டு போகலாம். வேணாம்மா, நான் போயிட்டு வரேன். என் பையன் கிளம்பி உக்காந்துருக்கான், கடை ஆரம்பிக்க போகிறான். அதுக்கு தொழில் தொடங்கிறதுக்கு தான் உன் கையால் பணம் கொடுத்து வாங்கிட்டு போனேன்ட்டு 500 ரூபா நோட்டை எடுத்துக்கிட்டு ஓடியாந்தேன். நான் போயிட்டு வரட்டா? போயிட்டு வாங்க அக்கா. அத்தா, போயிட்டு வரேன். போயிட்டு வா. ஏன் பாட்டி, என் கையால் பணம் வாங்கிட்டு போனால் நிறையா பணம் சேராங்குதுவோ, என் கையால் பொருள் வாங்கிட்டு போனால் நிறையா பொருள் சேருதுங்குதுவோ, என் முகத்தில் முழிச்சிட்டு போனால் நல்ல காரியமாக நடக்குதுங்குதுவோ. அப்படி என்ன இருக்குது என்கிட்ட? அதாம்மா உன்னோட ராசி. நீனு பிறந்த உடனேயே ராசியாக இருந்த, ராசியான உள்ளவ. அதுக்கு தான் உனக்கு ராசின்ட்டு நான் பேர் வச்சேன். இப்போ எல்லாரும் முகராசின்ல என்ன கூப்பிடுதுவோ. உன் முகராசி நல்லா இருக்கு, எல்லாருக்கும் ராசியாக இருக்குன்னு சொல்லிட்டு உன்னை முகராசின்னு பேர் வச்சிருச்சுவோ. போங்க பாட்டி, எல்லாரும் புகழ்றீங்க என்ன. அக்கா, ராசிக்கா இவன் எங்கடி வந்தான் குண்டா? ஏன் பாட்டி எப்பா பார்த்தாலும் என்ன குண்டாதான் கூப்பிடுற? ஏய் குண்டா, எங்க வந்த? நீனமாக்கா? ஆமா, எல்லாம் உன் பேர்ல ராசி என்று உன் முகத்திலேயே வந்து எல்லாம் முடிச்சிட்டு போறாங்களே. உன் முகத்துல அப்படி என்ன எழுதி இருக்கு? காட்டு பாப்போம். ஏய், என்னடா என் பேத்தியை உத்து பார்த்துட்டு இருக்க? உன் பேத்தி முகத்துல ஏதாவது ராசி பலம் ஏதாவது எழுதி இருக்கான்னு பாக்குறேன் ஆத்தா. அப்படி ஒண்ணுமே தெரியலையே. ராசி பலம்லாம் எழுதி இருக்கிற மாதிரியும் தெரியல, முகத்துல ஒண்ணுமே இல்லையே. அப்படி எப்படி உனக்கு ராசின்னு எல்லாரும் வந்து உன்னை சாமி கும்பிடுற மாதிரி கும்பிடுறாங்க? ஏய் குண்டா, திமிரா வச்சிருக்க உனக்கு அடி கொடுக்க போறோம் உன்ன. ஏய், என் பேத்தியை பத்தி என்னடா சொல்ற? படா. ஒன்னும் சொல்ல பாட்டி, முகத்துல ஏதாவது எழுதி இருக்கான்னு பாக்குறேன். ஆனா ஒண்ணுமே எழுதல பாட்டி. எப்படிதான் ராசிங்கிறாங்கன்னே தெரியல. முகத்துல எழுதி இருக்கு, எழுதி போடா குண்டா. பாட்டி, இவன் வர பாரு, என்ன கிண்டல் பண்றான். குண்டா வர.
அவன் கிண்டல் பண்ணா பண்ணிட்டு போறான்டி, நீ ஏன் அதை கவலைப்படுற? என்ன ராசியோ என்னவோ போங்க.